அப்படி போன் வச்சு அந்த அடி வச்சுட்டீங்கன்னா கறி கட்டில் வச்சிருங்க துணியை உடம்பு சுற்றி நம்ம சீம்பண்ணி இருந்தால் சரி நம்ம ஆயில் எண்ணெய் மொத்தம் விட்டுருங்க அதை துணி ஏறி வைக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் வீசினாலும் சரி ஃபேன் இருந்தால் ஃபேன் வச்சாலும் நல்லா நல்லா ஃபேன் சைடில் வச்சிங்கன்னா நல்லா பாயிடும். இது போனதான் இது சேர்த்து அவங்க பாட்டு மாதிரி என்னடா மறைஞ்சு வந்தா வச்சுக்கலாம். இது கரெக்டாக இருக்குண்டாரு. வெயிட் ஏறுதா? இதுக்கு இந்த கேப் கரெக்டாக தள்ளி வச்சுக்கோ. அது கொஞ்சம் இழு பின்னாடி இழு போதும் போதும் செங்கலுக்கு பிடிச்சிக்கோ. கையில் எடுத்துக்கலாம். பையன் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கழுவி இருக்கான் பாருங்கள். ஃபுல்லாக நீட்டாக வெட்டி இருக்கு. சாப்பிடி வசந்து மாம்பழம் சுரு அப்படி மாம்பழம்டா அப்புறம் என்ன என்னன்னே தெரியல. லோன் எடுத்து வந்திருக்கேன். வாங்கி வச்சாங்க. நேர எடுத்துட்டு வந்தா போகண்டா. துணி அடிச்சிடலாம். துணியோட அப்படியே கொடுத்து போறியாரு? அப்படிதான் சொன்னாங்க. ஆமா துணி போட்டு வச்சா டக்குனு எரிப்பான்ட்டான். போதும் தரி போதும் தரி. பெட்ரோல் மட்டும் இது கூட மேலே வச்சிடுறேன். வண்டியிலேருந்து பெட்ரோல் கேட்ச் பண்ணியாச்சு. ஃபுல் டேங்க் இருந்துச்சு வண்டியில். இல்லை இல்லை தந்தூரி சிக்கன் மசாலா பொடி எவ்வளோ போட்டு கொடுத்துருக்காங்க? ஒரு மசாலா பெருசாக நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஹரி 1 கிலோ கொஞ்சம் போடுற எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோரி. போதும். தயிர் ஊற்றுறா. முட்டை இல்லைண்ணா. முட்டை தயிர் சரியில்லை நினைக்கிறேன். உழப்பம் தயிர் நினைக்கிறேன். போதும் கொஞ்சம் ஊற்றியாச்சு அவ்வளோதான். சொல்கிற உப்பு எவ்வளோ அளவுக்குடா? வந்துட்டு கையளவு. சரி என்ன போடுறது? இது வந்துட்டு பாப்புலர் மசாலா சில்லி சிக்கன் மசாலா. சில்லி சிக்கன் மசாலா தந்தூரி மசாலா போட்டிருக்கோம். கவலைப்படாது. ஸ்கேம்லாம் இல்லை. ஆமாம் போகும். ரொம்ப ஆயிடணும். சினி ரொம்ப சினி இல்லை போகல. அதே போனால் ரொம்ப நான் இது ரொம்ப 1 கிலோ கரெக்டாக இருக்கும்டா. கொஞ்சம் பாதி போதும். அதே கையளவு கரெக்டாக இருக்கும்டா. வச்சு போடுறான். ஒரு அரை அது போடுறது கரெக்டாக. இன்னும் போ அங்கே பண்ணு கொஞ்சம் வருஷமா சார் அவை இந்த துவங்கிட்டா சொல்லுங்க
குடு சின்னதாக இருக்கு தெரியா சார் சுத்தியல் கொடு இதே மெத்தட புல்லாங்குழல் வச்சு அவர் லீடர் போட வேண்டியதா அதான் பார்க்க நல்லா இருக்கா இருக்கட்டுமா அமுக்கிடலாம் இந்த கம்பி தானே இருக்கு இந்த கம்பி தான் கொஞ்சம் வெளி டாப்பு ஓப்பன் டாப்பு இன்றைக்கே பர்ச்சேஸ் போட்டு இன்றைக்கே சிக்கன்லாம் வாங்கி செஞ்சுட்ருக்கோம். நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரோஸ்ட் ஆகிருக்கு. அந்த கொழுப்பில் இறக்கிடுவோம் கீழே. ஆமாம் வெந்திரிச்சு இது நல்லா ஸ்மெல்லு வருது. நல்லா நல்லா ஜூஸியாக போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. வச்சு நம்ம அப்படியே போட்டு இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க நல்லா வெளிச்சத்தில் காட்டுற பாருங்க. நல்லா ஜூஸியாக வச்சுருக்காங்க. நான் இங்கே பாருங்க பூனை வேறு மேன்னு கத்திக்கிட்டு இருக்கு. இதில் கொஞ்சம் நடுவில் நம்ம இது சைடில் வச்சுக்கோ. ஒன்று இதில் நெஞ்சு பீஸ் தானே இது. போன்லெஸ் சிக்கன். எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பீஸ் வந்துட்டுருக்கு. அதில் வந்துட்டு என்ன பண்ணுறது அந்த கிளிப்பை அப்படியே விட்டுரு. ஸ்லிப் எடுத்து விட்டுரு. இப்போ இங்கே பாருங்க எவ்வளோ இதுன்ட்டு அப்படியே கம்மலில் எண்ணிடுங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. 1 2 3 வர்றாங்க. என்ன ஏறி நான் லைவ் போடல, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் பார்ப்பாங்க ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுருவேன். இப்படி வந்துரு இப்படி வந்துடுறா. வேகுதுடா கடைசி இப்படி வந்துடு. இப்படி வந்துடுறா கூட. அப்படி இருந்தா நடுவில் இது 2 வந்துருச்சு. கால் கொஞ்சம் கோடு போட்டுருக்கலாம்னு சொன்னீங்க. இல்லை கால் கோட போட மாட்டாங்க. நான் போட்டிருக்கேன். ஓகே தான். அது தோல் உறிஞ்சிடணும் அப்படியே கால். எங்கள் ஆயிட்டு கொத்தியா பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் நல்லா சூப்பராக ஆகிட்டுருக்கு. ஓகே